ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அம்பத்தூரில் இருக்கிற எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக டிஐ சைக்கிள்ஸ் ஆஃப் இந்தியா இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நாங்கள் இங்கே ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருந்தது. இது வந்து வீக் டேஸில் நாங்கள் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நானும் அம்மா அப்பா சசி 4 பேரும் போயிருந்தோம். உள்ள என்ட்ரன்ஸஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸோட போஸ்டர்ஸ்லாம் இருந்தது, 3D போஸ்டர்ஸ் மாதிரி. இதில் நிறைய குட்டி குட்டி பசங்கள்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லக்கி ட்ரா மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ணி நாங்கள் எங்கள் பேர்லாம் எழுதி போட்டிருந்தோம். எல்லா எக்ஸிபிஷன்லையும் இருக்கிற மாதிரி இங்கேயும் நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா எந்த திங்ஸ் எடுத்தாலுமே 15 rupeesனு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு 15 rupees வாங்குற மாதிரி தான் பொருள் இருந்தது. ஸோ நம்ம இப்போ வாங்க வேணாம், நம்ம உள்ளே போயிடலாம், வரும்போது வாங்கிக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். சின்ன பசங்க விளாட்ற மாதிரி டாய் ஷாப்ஸ் இருந்தது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ணுற திங்ஸ் வாங்குற மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. வெஜிடபிள் பீலர், ஆனியன் கட்டர், தந்தூரி சப்பாத்தி மேக்கிங் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருந்தது. இங்கே இந்த ஷாப்ஸில் ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரியான யூபிஐ டிரான்சாக்ஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கேம் சைட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இந்த ரிங்கை தூக்கி போட்டு விளையாடுவாங்கல்ல பீச் சைடெல்லாம், அந்த மாதிரி ஒரு கேம் வச்சுருந்தாங்க. அந்த ரிங்கை நீங்கள் எது மேலே போட்டிங்களோ அந்த திங்ஸ் உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. பிஸ்கெட், சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் 50 rupees, 100 rupees இந்த மாதிரி கூட அதில் வச்சுருந்தாங்க. லேடிஸ்க்கு தேவையான ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருந்தது. சின்ன பசங்கள்லாம் வந்தாங்கன்னா டாய்ஸஸ் வாங்குற மாதிரி நிறைய பொருட்கள் இங்கே இருந்தது. விலையுமே ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லக்கி டைஸ், பலூன் ஷூட்டிங் இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஃபுட் ஐட்டம்ஸில் குட்டி குட்டி பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான பாப்கார்ன், ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கூட வச்சுருந்தாங்க. ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஹெலிகாப்டர் அண்டு கார் ரைடு இருந்தது. இந்த ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வயசுலேருந்து 6 வயசுக்கு உட்பட்ட பசங்கள்லாம் விளாட்ற மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது 3D ஷோஸ் அண்ட் ஹாரர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஷோ வச்சுருந்தாங்க. ஹாரர் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 50 rupees, 3D ஷோ பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 80 rupees வந்தது. எல்லா எக்ஸிபிஷன்ஸ்லையும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் டெல்லி அப்பளம், மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, அதுக்கப்புறம் பானிபூரி இது எல்லா வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருந்தது. சரி எந்த ரைடு போகலான்னு பார்க்கும்போது நம்ம இந்த ட்ரெயின் ரைட் போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா ரைட்ஸ்லையும் கம்பேர் பண்ணுறதை விட இந்த ரைட்ஸில் தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க முதல் சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே போகிற மாதிரி தான் இருந்தது. இந்த ரைட் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 80 rupeesன்னு சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் தீவிரத்தில் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா அங்கேயும் அதே சார்ஜஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ சார்ஜஸ் வந்து ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. இந்த ரைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈவன் நீங்கள் சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போனால் கூட ரொம்ப பயம் இருக்காது. கொடுத்த 80 rupeesக்கு ஒர்த்தான ரைடாக இருந்தது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 10 ரவுண்டுக்கு மேலே அடித்தாங்க.
அடுத்ததாக சின்ன பசங்க ரோ பண்ணுற மாதிரி போட்ஸ்லாம் இருந்தது. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முட்டி அளவு தான் இருக்கும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. இதோட காஸ்ட் நான் எவ்வளோன்னு கேட்கல. உங்களில் யாராவது இங்கே போயிருந்தீங்கன்னா இதோட காஸ்ட் மட்டும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் கேம் தாங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஆனால் இந்த கேம் நாங்கள் ஆல்ரெடி எம்ஜிஎம்லையும் அந்த தீவுத்திடலையும் போயிருந்தனால இந்த கேம் நாங்கள் இப்போ போகல. இந்த கேமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணலாம். சின்ன பசங்களும் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்த ரைடு பார்த்தீங்கன்னா அசுர தாலாட்டு. இந்த ரைடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும் அண்ட் பயமாகவும் இருக்கும். சின்ன பசங்களும் அதை அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும். யூஸ்வலாக எல்லா அசுர தாலாட்டு மாதிரி தான் இதுவும் இருந்தது. நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஸ்லோவாகவும் போக போக வேகமாகவும் ஆரம்பிச்சுது. ஆனால் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு போகல. நம்ம விஜிபி எம்ஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 டிகிரிகிட்ட போகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டு போகல. பசங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும், இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு கிடையாது. ஆனால் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த எக்ஸிபிஷனில் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸாக இருக்கும். கடைசியாக ஜெயின் வீல் போகலான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் போய் டிக்கெட் வாங்க போனோம். பர் பர்சனுக்கு 80 ருபீஸ்ன்னு சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் இங்கே வரும்போது எப்போவுமே சேஞ்ச் கொண்டு வாங்க. ஆனால் சுத்தமாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இல்லைன்னு தான் சொன்னாங்க. கீழேருந்து பார்க்குற வரைக்கும் இந்த ராட்டினம் ரொம்ப வேகமாக சுற்றுற மாதிரி இருந்தது. ஆனால் மேலே ஏறி உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுற்றுதுன்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக எல்லா ராட்டினமும் பார்த்தீங்கன்னா 10 ரவுண்டு இல்லை 15 ரவுண்டு தான் சுற்றுவாங்க. நாங்கள் ஏறி உட்காந்து ஆல்மோஸ்ட் 20 ரவுண்டுக்கு மேலே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ரொம்ப வேகமாக சுற்றுன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் ஸ்லோவாக தான் சுற்றிச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ரைடு முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவங்க ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு பயமே இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. எக்ஸிபிஷன் வந்ததுக்கப்புறம் டெல்லி அப்பளம் வாங்காமல் போனால் எப்படி, அதனால் டெல்லி அப்பளம் வாங்கியிருந்தோம். இந்த டெல்லி அப்பளம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தான். நம்ம தீவுத்திடலில் தான் 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இங்கே 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. ஓகேவாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் பஜ்ஜி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பஜ்ஜி வாங்க போயிருந்தேன். இந்த பஜ்ஜி காஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. சரி பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். வாங்கின மிளகா பஜ்ஜி கூட சட்னி மாதிரி ஒன்று வச்சு கொடுத்தாங்க. அது சட்னியா இல்லை ஊறுகாயான்னு தெரியல. வாயில் வச்சதும் பார்த்தீங்கன்னா பயங்கர காரமாக இருந்தது. एक प्लेट பானிபூரி கித்தனா பையான்னு சொல்லிட்டு ஒரு பானிபூரியை வாங்கினேன். இந்த பானிபூரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. சரி இதுவும் வாங்கினமேன்னு வாங்கிட்டேன். கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. வச்சது 8 பானிபூரி. ஆனால் 4 பானிபூரிக்கு உண்டான ரசம் மட்டும் தான் கொடுத்த மாதிரி இருந்தது. மற்றது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்டேன். வரும்போது இந்த கூட்டம் அப்படியே பாதிக்கு மேலே கம்மியாயிடுச்சு. போகும்போது காலியாக தான் இருந்தது. சஷ்மந்துக்கு ஏதாவது டாய்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு டாய் ஷாப்குள்ளே போயிருந்தோம். எல்லாமே வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் இருந்தது. எனக்கு லேசர் லைட்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த லேசர் லைட் வாங்கலாம்னு பார்க்கும்போது வாரண்டி இல்லை கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாங்காமல் விட்டுட்டேன். கடைசியாக சசி நம்ம வீட்டுக்கு தேவையான குட்டி குட்டி திங்ஸ்லாம் வாங்கலாம் சொல்லிட்டு இந்த ஷாப்புக்குள்ளே போயிருந்தான். இந்த ஷாப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த திங் எடுத்தாலுமே 15 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க.
வெறும் 15 ருபீஸ் தானே சொல்லிட்டு கையில் கிடைக்கிற திங்ஸ்லாம் எடுத்து அள்ளி போட ஆரம்பிச்சிட்டா கூடையில். கடைசியாக ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு பொருட்கள்லாம் வாங்கியிருந்தோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பேலாம் அக்செப்ட் பண்ணாங்க, கேஷ் இல்லைனா கூட. எப்பயுமே பெரிய பெரிய கடைகளில் வாங்கினா தான் பொருட்கள்லாம் நல்லாயிருக்கும்னு கிடையாது. இந்த மாதிரி குட்டி குட்டியான கடைகளை கூட வாங்கலாம். இவங்களையும் மோட்டிவேட் பண்ண மாதிரியும் நமக்கு இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த எக்ஸிபிஷனை பொறுத்த வரைக்கும் தீவு திடல் அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான பிளேஸ் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் லோக்கலில் இருக்கிறவங்க லைக் அம்பத்தூர், ஆவடி, முகப்பேர், அண்ணா நகர் இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ட்ரைவ் சேஃப் அண்ட் லிவ் சேஃப். பாய்.